ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு அருமையான ஒரு முட்டை சாதம் ஈஸியாக செய்யலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதில் மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதாங்க செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் முட்டை சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. மிளகு சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, இதை நல்லா மூணையும் நல்லா வறுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. இது மிக்சியில் நம்ம 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொடியாக கட் பண்ண பூண்டு, வெங்காயம், நான் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டைக்கு உள்ள அளவுங்க. முட்டையை சேர்த்துக்கலாம். ரொம்ப போட்டு பொடிசாக்காம இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியா. மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து பொடி பண்ண பொடியை சேர்த்துக்கலாம். வேக வச்சு ஆற வச்ச சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. ஆற வச்சு சேருங்க. குழைய சேர்த்திங்கன்னா ஒட்டிக்கும், ஒன்றோட ஒன்று குழப்பம் வராது. சாதத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முன்னாடி முட்டைக்கு தான் உப்பு சேர்த்தோம், இப்போ சாதத்துக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கு இதை கொடுத்து விட்டுடலாம். கிளறி எடுத்துட்டோம்னா அருமையான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, கடகடன்னு செஞ்சிடலாம். நீங்களும் இதேமாரி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய். நன்றி, வணக்கம்.